வள்ளுவர் காலத்தில் நம்முடைய உடல் உறுப்பை எடுத்து இன்னொருவனுக்கு தானமாக கொடுக்க முடியாது. குருதி தானம் எல்லாம் அப்போது கண்டுபிடிக்கப்படவில்லை, அறிவியல் முன்னேறவில்லை. அப்படியானால் அன்புள்ளவனை சொன்னார். ஒருவன் அன்புள்ளவனாக இருந்தால் அவன் தன்னுடைய எலும்பை கூட எடுத்து அடுத்தவனுக்கு கொடுத்து விடுவான். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு என்று ஏன் அழுத்தி சொன்னார் என்றால், எலும்பை எடுத்து இன்னொருத்தனுக்கு கொடுப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. அந்த காலத்துல சாத்தியம் இல்லை. என்னுடைய சதையோ உடம்பையோ ஹார்ட்டையோ கிட்னியோ எடுத்து அடுத்தவனுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பே இல்லாத காலத்தில் அன்புள்ளவன் எதை வேண்டுமானாலும் செய்வான் என்பதை உயர்த்தி பிடிப்பதற்காக அன்பு இருந்தால் தன்னுடைய எலும்பையும் எடுத்து அடுத்தவனுக்கு கொடுப்பான் என்று வள்ளுவர் சொன்னால். ஆனால் இன்றைக்கு அதெல்லாம் சாத்தியம். எலும்பு தானம் என்றே வந்து விட்டது. எலும்பு பேங்க், போன் பேங்க் என்று எலும்பை எடுத்து பாதுகாப்பாக வைத்திருந்து அதை தீட்டு சரி செய்து அடுத்தவனுக்கு கொடுக்கலாம் என்றெல்லாம் வந்து விட்டது. மனித உடலுக்கு மதிப்பே இல்லை என்பார்கள். மீன் செத்தா கருவாடு, நீ செத்தா வெறுங்கூடு. அதான் இல்ல, ஒரு மனிதனுடைய உடல் உறுப்புகளுக்கு அவ்வளவு மதிப்பு, அவ்வளவு விலையெல்லாம் இருக்கிறது. இதை ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், ஒரு 4 நாளைக்கு முன்னால அருப்புக்கோட்டையில ஒரு சிறுவன் சாலை விபத்திலே மூளைச்சாவு அடைந்து விட்டான். மூளைச்சாவு அடைந்த அந்த சிறுவன் தான் இறந்து 4 பேருக்கு வாழ்க்கை கொடுத்துக்கிறான். அவனுடைய 2 கண்கள் 2 பேருக்கு போயிருக்கிறது, அவனுடைய கல்லீரல் போயிருக்கிறது, அவனுடைய கிட்னி 2 பேருக்கு போயிருக்கிறது. ஆக ஒருவன் இறந்தால் 4 பேரை வாழ வைக்க முடியும் என்பது போல மனிதன் அறிவியலில் எங்கே முன்னேறிவிட்டான். எலும்பை கூட நாம் நினைத்தால் அடுத்தவனுக்கு கொடுக்க முடியும், என்னுடைய உறுப்பை அடுத்தவனுக்கு கொடுக்க முடியும் என்ற தானங்களிலே மிகச்சிறந்த தானமாக இந்த உறுப்பு தானம் வந்திருக்கிறது. அதனாலே இது போன்ற விஷயங்களை எல்லாம் பார்க்கிற போது இதற்கு மனம் வைத்தாக பாருங்க அந்த பையனுடைய பெற்றோர். அவர்கள் கடவுளுக்கு சமானம். அவர்களை நினைத்து நாம் போற்றி வணங்க வேண்டும்.